குறள் அறத்துப்பால் துறவறவியல் அதிகாரம் 33 கொல்லாமை. அறவினையாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினையெல்லாம் தரும். குறள் எண் 321. அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும். கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைத்துவிடும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்று எல்லாம் தலை. குறள் எண் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இருப்பதை பகிர்ந்து கொண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுளெல்லாம் முதன்மையான அறமாகும். ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. குறள் எண் 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. அறங்களின் வரிசையிலே முதலில் கொல்லாமையும் அதற்கு அடுத்து பொய்யாமையும் இடம்பெறுகின்றன. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. குறள் எண் 324. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான். நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. குறள் எண் 325. நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. வாழ்க்கையின் தன்மையை கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்தவர்க்கு அஞ்சி கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் மிக உயர்ந்தவன். கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரினும் கூற்று. குறள் எண் 326. கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. கொலை செய்யாமல் வாழ்வதை குறிக்கோளாக கொண்டு வாழ்பவனின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிடாது. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்கதான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை. குறள் எண் 327. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. தன் உயிரையே இழக்க நேர்ந்தாலும் பிற இன்னுயிரை அதன் உடம்பிலிருந்து போக்கும் செயலை செய்ய வேண்டாம். நன்றாகுமாக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகுமாக்கன் கடை. குறள் எண் 328. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும். கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து. குறள் எண் 329. கொலை வினையராகிய மாக்கள்
புலைவினையர் புண்மை தெரிவாரகத்து. கொலை செய்வதை தொழிலாக கொண்டு வாழ்கின்ற மக்கள் அத்தொழிலின் தீமையை அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார்கள். உயிரிடம்பின் நீக்கியார் என்ப செயரிடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை அவர். குறள் எண் 330. உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை அவர். நோய் மிகுந்த உடம்புடன் வறுமையான தீய வாழ்க்கையுடையவர் முன்பு கொலை பல செய்து உயிர்களை உடம்புகளில் இருந்து நீக்கினவர் என்று அறிஞர்கள் கூறுவார்கள்.